மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மனுவை வாபஸ் பெற்றதால் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய காண்டி தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றுவிட்டு பாஜகவில் இணைந்திருக்கிறார். இதன் காரணமாக அங்கு அந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்தூரில் வேட்பு மனுவை வாபஸ் பெறுவதற்கு இன்றைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய நிலையில் திடீர் வாபஸால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சூரத்தில் இது போன்று காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அங்கு மற்ற சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களும் வாபஸ் பெற்ற காரணத்தால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக போட்டியின்றி தேர்வாகிறார் என்று சூரத் தொகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இதே போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்தூரில் இதே போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்தூரில் காங்கிரஸ் வேட்பாளர் தன்னுடைய மனுவை வாபஸ் பெற்றதாகவும் அங்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு வாபஸ் பெறுவது இன்றைய கடைசி நாள் என்ற காரணத்தால் இந்தூரில் காங்கிரஸ் வேட்பாளர் என்று தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார். வேட்புமனு வாபஸ் பெற்றுவிட்ட பிறகு அவர் பாஜகவில் இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்தூரில் வேட்பு மனுவை வாபஸ் பெறுவதற்கு இன்றைய கடைசி நாள் என்பதால் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் வாங்கியிருக்கின்றார். வேட்பு மனுவை வாபஸ் வாங்கியது மட்டுமில்லாமல் அவர் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்திருக்கின்றார். அதன் காரணமாக அந்த தொகுதியில் இந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இதே போன்று சூரத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. சூரத்தை பொறுத்தவரையில் அங்கு காங்கிரஸ், பாஜக மற்றும் சுயேட்சையாக சிலர் போட்டியிட்டார்கள். அப்போது காங்கிரசுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனை முன்மொழிந்தவர்களுடைய கையொப்பம் போலியானது என்று கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக விசாரிக்கப்பட்ட நிலையில் அவருடைய காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இது சூரத்தில் நடந்தது. சூரத்தில் காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் மற்ற சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் தன்னுடைய வாபஸ் மனுவை அனைவரும் ஒட்டுமொத்தமாக வாபஸ் பெற்றார்கள். இதன் காரணமாக சூரத்தில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாகிறார், வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதே பாணியில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடந்திருக்கிறது. இந்தூரில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் பெற்று பாஜக இணைந்திருக்கின்றார். மற்ற சுயேட்சை வேட்பாளர்களும் வாபஸ் பெற்ற காரணத்தால் அங்கு பாஜக வேட்பாளர் சூரத்தை போலவே இந்தூரிலும் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.